அவரை மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன். அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பா அந்த கண்ணில் அப்படியே இருந்து, சார் அடுத்தலாம் நான் விதை போட்டு வச்சிருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கேட்குற, நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு. படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு வேண்டாம், ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும், இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்றாங்களே, இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல, அண்ணா நீங்க வரணும் அப்படின்னு. தம்பி நான் ஊருக்கு போறேன், துபாய் போறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போட்டு. அடுத்த போன் தம்பிட்டு இருந்து வந்துச்சு. சும்மா வண்டி அடிச்சாப்புல. அடிச்சோன்னு தம்பி சார் வர்றேன், நாளைக்கு தானே சொல்லிட்டாப்ல, நாளைக்கு காலையில் நான் வருவேன். நான் வராமையா கண்டிப்பா வந்து உன வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தா உரிமையா கேட்பாரு வாங்கன்னு, அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம். ஏன்னா அவர் எங்க மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் மண்ணின் மைந்தர். எங்க ஊரு மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது. அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்க நினைச்சோம், கதையெல்லாம் சொல்ல போனப்ப. அப்ப அது நடைபெறல. ஆனா அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒண்ணு வந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குற்ற பரம்பரை அதை வந்து நான் எடுக்கணும்னு போகும்போது கருப்பான ஒருத்தர் வேணுமே. இங்க என்னடா கருப்பான ஊர்ல என்னடா நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலயும் நடிச்சுட்டு இருக்கோம், ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒல்லியா ஹைட்டா யாரு இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அப்படி டாக் வச்சுட்டு அப்படி நிப்பா இருந்தது. அது கண்ணாடி போட்டு நிற்கும் போது உடனே எனக்கு தோணுச்சு, இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன். அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பா அந்த கண்ணில் அப்படியே இருந்து. இப்போ மேடத்துல சொன்னேன், இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள், என்ன இவ்வளவு நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு. நீங்க கொடுங்க மேடம், அவரை மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்க வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அன்பு பார்த்துட்டாப்ல, இது நல்லா இருக்காரு, இவரை நம்ம இது பண்ணுமே சார் அடுத்தலாம். நான் விதை போட்டு வச்சிருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கேட்குற, நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு. சரி நான் அங்கிட்டு பார்த்தா இவர் வர்றாரு, சார் முடி நல்லா இருக்கு சார், அது நான் எடுத்து வச்சிருக்கேன்பா, என்ன பண்ணா. சரி அன்பு நீ பாதி நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு வேண்டாம், ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும், இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்றாங்களே, இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குறேன். ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன். நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல, ஆனா அவர் கேள்விப்பட்டிருக்கோம். மேடம் ரொம்ப நன்றி மேடம், பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ அழகா அவங்கள வளர்த்துருக்காங்க, அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா ஜெயிப்பார் மேடம். மக்களோட மனசு தான் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார் மேடம். நன்றி.